இடியப்பத்தை இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஈஸியான இந்த இடியப்ப ரெசிபியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மாவு பிசைய தேவையில்லை, அதுக்கு செய்கிறதுக்கு மெஷினும் நமக்கு தேவையில்லை. மாவு கரைச்சா போதும், தோசைக்கல்லிலேயே இடியாப்பம் செஞ்சிடலாம். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இடியப்பம் செய்கிறதுக்கு 1 கப்பு அளவு நார்மலாக இருக்கக்கூடிய நம்ம வீட்லேயே அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கினாலும் சரி, 1 கப் அளவு எடுத்திருக்கேன். வறுத்திருந்தாலும் பரவாயில்ல, வறுக்கலைனாலும் பரவாயில்ல, நமக்கு சாஃப்டாகவே இடியப்பம் வரும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 கப்பு நான் அரிசி மாவுக்கு கரெக்டாக 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி இது மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கொஞ்சம் கூட கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விடுங்க. மாவோட பக்குவம் நமக்கு கெட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு அந்த புளிஞ்சு விடும்போது ரொம்பவே சுலபமாக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கரைச்சி விட்டாச்சு. மாவோட பக்குவம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்பூனை விட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா படிஞ்சு வரணும், நல்லா ஒரு லேயர் மாதிரி இருக்கணும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு, உங்ககிட்ட பைப்பிங் கவர் இது இருந்தால் எடுத்துக்கோங்க. இது எல்லா எசன்ஸ் கடைகள்லையுமே கிடைக்கும். ஒன்று ₹2 தான் ஆகுது. உங்ககிட்ட இந்த கவர் இல்லைன்னா நார்மலாக இருக்கக்கூடிய ஆயில் பாக்கெட் இல்லைன்னா நம்ம பால் பாக்கெட் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கழுவிட்டு மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஸ்பூனை விட்டு கலந்து விடுங்க. இல்லைனா கீழே நமக்கு அப்படியே கெட்டிப்பட்டு போயிடும், புளியறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இப்போ நிறைய ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணாமல் லைட்டாக ஒரு டிஷ்யூவை வச்சு லைட்டாக தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் புளிஞ்சு விடலாம். புளிஞ்சு விடும்போது கொஞ்சம் ஹையில் வச்சுக்காதீங்க, அடுப்பை குறைவான தீயில வச்சுட்டு இந்த மாதிரி புளிஞ்சு விடணும். கொஞ்சம் மெதுவாகவே நீங்கள் புளிஞ்சு விடுங்க. அப்படி புளிஞ்சு விடும்போது மேலே புளிய அது வெந்துக்கிட்டே வரும். ஸோ அப்போ தான் லேயர் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஒரு 20 செகண்டுக்கு அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடணும். அடுப்பை நல்ல குறைவான தீயில வச்சுக்கணும். இதை எடுத்து அப்படியே நார்மலாக வச்சிடக்கூடாது. உங்ககிட்ட ஹாட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போட்டு நல்லா டைட் பண்ணி வைங்க. ஹாட் பாக்ஸ் இல்லைனாலும் ஒரு தட்டில் வச்சு அப்படியே நீங்கள் வெளியில் காற்று போகாத அளவு மூடி வச்சிங்கன்னா இன்னும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில டைமில். அந்த நேரத்தில் நம்ம கவரை இந்த மாதிரி கைகளை வச்சு ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா புளிய ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். 2வதும் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் புளியும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இறங்கவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கைகளை வச்சு நல்லா அமுக்கி கொடுங்க. ஃபஸ்ட்டு ஊற்றும்போது நமக்கு பெரிய சைஸாக வர்ற மாதிரி தான் இருக்கும். இன்னும் உங்களுக்கு நீங்கள் சைஸ் சின்னதாக வேணும்னா நீங்கள் சின்னதாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், இது மாதிரி இப்போ மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா மாவையுமே நான் இது மாதிரி செய்து எடுத்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுச்சு. அரிசி மாவை வச்சு இந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்ம தோசையே ஊற்றி சாப்பிட்றலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இது அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக அரிசி மாவு தோசை எல்லாராலையுமே சாப்பிட முடியாது. நீங்கள் இது போல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு எடுத்தாச்சு. செஞ்சு எடுத்து நான் ஹாட் பாக்ஸில் வச்சுருந்தேன். ஹாட் பாக்ஸில் வச்சதுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அப்படியே நம்ம இடியாப்பம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பிச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.